பீர்க்கங்காயில் நீர்ச்சத்து நார்ச்சத்து ரெண்டுமே நிறைய இருக்குது. பீர்க்கங்காய் யூஸ் பண்ணி சாம்பார் பண்ணலாம், பருப்பு போட்டு கூட்டும் பண்ணலாம். கூட்டு பண்ணுறத நம்ம இப்போ பார்க்கலாம். பீர்க்கங்காயில் இந்த ஹார்டாக இருக்கிற பார்ட்டை மட்டும் லேசாக கத்தி வச்சு சுரண்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அரை தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். அரை பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரம் கொஞ்சம் கூட வேணும்னா நம்ம பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். குக்கரில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போடுறேன். நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் போடுறேன். பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வசங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போடுறேன். வெங்காயம் வசங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்ச பீர்க்கங்காயை அதில் போட்டுடலாம். நல்லா பரட்டி விடலாம். பீர்க்கங்காயினுடைய பச்சை வாசம் போகிறது வரைக்கும் கொஞ்சம் பரட்டி விடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றின போதும். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் நிறையா போட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் கொஞ்சம் குறைவாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் டேஸ்ட் வேணும்னா. ஜீரகம் கொஞ்சம் போடுறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாகவும் இல்லை, மீடியமாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பீர்க்கங்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பையும் தக்காளி பச்சை மிளகாயும் அதில் சேர்த்திடலாம். நல்லா கலந்து விடலாம். அரைச்ச தேங்காயும் இதில் சேர்த்திடலாம். அரைச்ச தேங்காய் சேர்த்தியாச்சு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கட்டி ஆகட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. சாதத்துலேயும் பசஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லான பீர்க்கங்காயை இந்த மாதிரி போட்டு மாதிரி பண்ணி அடிக்கடி நம்ம டிஃபனுக்கோ சாதத்துக்கோ சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.